அப்படியே தோலோடு அவிச்சிட்டு வெந்த பிறகு அதன் தோலை மட்டும் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நன்கு காய வைக்கணும். நன்கு காய்ந்த பிறகு மாவரைக்கிற மிஷினில் கொடுத்தோன்னா பனங்கிழங்கு மாவாக நமக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. இதை பயன்படுத்தி கூழ், கஞ்சி, தோசை என விதவிதமாக காலை உணவுகளை செய்து சாப்பிட்டு வரலாம். ரொம்பவே உடலுக்கு நல்லது. யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒல்லியாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் எடை அவங்களுக்கு விரைவில் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பனங்கிழங்கு உடல் சூட்டை குறைக்கக்கூடியது. அதிக உடல் உஷ்ணத்தினால் அவதிப்படுறவங்க இந்த பனங்கிழங்கு சாப்பிட்டு வர உடல் உஷ்ணம் குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த பனங்கிழங்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக இயக்கி மலச்சிக்கலை போக்கும். பலகீனமான கர்ப்பப்பை உடைய பெண்கள் தேங்காய் பாலுடன் பனங்கிழங்கு மாவு சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பை வலுப்பெறும். அதிக இரும்புச்சத்து கொண்டது இந்த பனங்கிழங்கு.